லாபம் 5, 10, 20 வந்தாச்சு. வாங்கண்ணே காந்தி அண்ணே. ஆமாண்ணே. ஸ்ட்ராங்கா லைட்டா? மாயாண்டி அண்ணே ஏற்கனவே ஏகப்பட்ட பாக்கி இருக்கு. மேல மேல டீயை கொடுத்து கடனை ஏத்தாதப்பா. அட நீ என்னப்பா அறுப்பு நாள் வந்து ஆள் அனுப்பிச்சா அரை மூட்டை நெல்லை கொடுக்க போற, கடன் தீர போகுது, சாப்பிடுப்பா நல்லா. பட்டப்பகலில் புகமூடி கொள்ளை அப்பு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இந்த கள்ளக்காதல், கணவனுக்கு துரோகம், மனைவி வாலிபருடன் தலைமறைவு, அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தா வாசிச்சு சொல்லுங்கண்ணா. அட செவிட்டு பயல, ஓம் பொண்டாட்டியே இன்னொருத்தோட ஓடி போயிட்டா, அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? தோராயமா ஒரு புள்ளி விவரம் கிடைச்சா இந்த பொண்டாட்டியை பறி கொடுத்தவங்க எல்லாம் வர சொல்லி ஒரு சங்கம் அமைக்கலாம் பாருங்க. மேலத்திருக்காரங்கனாவே உங்களுக்கு எல்லாம் ஒரே இலக்காரம் போச்சியா? போப்பா. என்ன தம்பி வாங்க. தண்ணி வேணும். தண்ணியா? டீ சாப்பிடு. என்ன யோசிக்கிற? சும்மா சாப்பிடு. சும்மா சாப்பிடுப்பா. நம்ம கடை டீ அருமையான டீ, சாப்பிடு. ஊருக்கு புதுசா, பயப்படாம சாப்பிடுப்பா. சாப்பிட்டியா? அக்கம் பக்கத்துல 40 காசு, நம்ம கடையில 30 காசு தான். என்ன தம்பி யோசிக்குது? என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கான்? காதுக்கு செவிடா இருக்குமா? இரு நானே வந்து எடுத்துக்கிறேன். காசு இல்லாம டீ சாப்பிட ஏங்கிறதான கிடைச்சது? அயோக்கியம். மாயாண்டி என்னடா வடக்கு இந்த காசு அவங்கிட்ட கொடு. வேண்டாண்ண வாங்கிக்கடா காசை. வேண்டாண்ண வாங்கடா காசன. ஏய் காசு கொடுக்கலன்னு தானே அவனை அடிச்ச? ஆமாண்ண. ஏய் காசு கொடுத்துட்டல, அவன் கொடுத்த அடிய திருப்பி கொடு. அதான பிடிச்சு கட்டுக்கடா அவன மரத்துல.
ஏண்டா ஆளை விட்டு அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து? இல்லடா, நான் அப்படி செய்யல. நோடிக்கிடு வரும். வேண்டாம் வேண்டாம். வா. உன் பேர் என்ன? மாரிமுத்து. ஊரு? பண்ணப்புறம். இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? வேலை ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வந்தேன். வீரன் தம்பி, வணக்கம் தம்பி. வாங்க. உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல தம்பி, கீழத்திரு கருவக்காடெல்லாம் ஏலம் விட்டாச்சு. நம்ம மேலத்திரு கருவக்காடு விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஊர்ல பெரியவங்க நீங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதானே? தம்பி, என்னதான் ஊரை கலந்து ஒரு முடிவு பண்ணாலும் ஊருக்கு தலைக்கிட்டு குடும்பம் நீங்க தானே. உங்களை கேட்காம ஒரு முடிவு பண்றது அவ்வளவு முறை இல்லைங்களே. சரி, ராத்திரி மடத்துல ஊரை கூட்டி ஒரு முடிவுக்கு வருவோம். நல்லது தம்பி, போயிட்டு வரேன். உன் பேர் என்னன்னு சொன்ன? மாரிமுத்து. மாரிமுத்து. பேரு நல்லாதான் இருக்கு. படிச்சிருக்கியா? எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல என்னால படிக்க முடியல. ஏ? எங்க அப்பா இருந்த வரைக்கும் என்ன படிக்க வச்சாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் என்னால படிக்க முடியல. வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாவோட கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அம்மாவோட கொடுமையா? ஆமாங்க, சின்னம்மாவோட கொடுமை. அண்ணே, வயிறார சாப்பாடு போட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். எங்க போற? எங்க போறதுன்னே தெரியல. நெல்லு, நீ இங்கே இருக்கலாம். மச்சான், இன்னைக்கு காலையில தானே நமக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதுக்குள்ள உன்னை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு ஊருக்கு அனுப்புறாங்களே, நீ போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்ன உங்க அப்பா கேட்டா தானே. சரி சரி, நீ வர்ற வரைக்கும் உன் ஞாபகமா எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன உலகம்மா, முத்தத்தை இப்படி சத்தம் போட்ட கேக்குறது? யார்கிட்ட கேட்டேன்? என் புருஷன் கிட்ட தானே கேட்டேன். புருஷன் கேக்குறது ஒரு முறை இருக்கு. ஏதாவது பரிபாஷையில கேட்கணும். பரிபாஷையா? அப்படின்னா அப்படின்னா வந்து வந்து இப்படி வச்சுக்கிறோமா? சிரிப்பு கொடுனா முத்தம் கொடுக்கணும்னு அர்த்தம். நாம ரெண்டு பேருக்குள்ள யாரு சிரிப்பு கேட்டாலும் முத்தம் கொடுக்கணும். மச்சான், நாம தனியா தானே இருக்கோம். சிரிப்பு கூட கொடுக்குறேன். மாப்பிள, என் பொண்ணு தொடலையே. எங்க தொட விட்டீங்க? தாலி கட்டும் போது தொட்டது, அப்புறம் பிரிச்சுட்டீங்களே. மாப்பிள வாங்க, நடந்துகிட்டே பேசுவோம். மாப்பிள, பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் போடுறது, அது வரைக்கும் டீ சாப்பிட்டு போங்க. முருகா 3 டீ போடுவா. போறேனே. வாங்க. ஏது புது மாப்பிளையும் பொண்ணையும் ஊருக்கு அனுப்புறாப்புல இருக்கு? அதான் இல்ல, மாப்பிளைய மட்டும் தனியா அவங்க பெரியப்பா ஊருக்கு அனுப்புறேன். ஏன்? பொண்ணு ஜாதகப்படி இன்னும் 3 நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்தியா? யாரு உயிருக்கு? என் உயிருக்குதா ஐயா. அதனாலதான் அவரை மட்டும் அனுப்புறேன். மாப்பிள்ள, இன்னும் 3 நாளைக்கு நீங்க எதையுமே தட்டக்கூடாது. அட சீக்கிரம் டீய போடியா, நிறைய தூசி வந்துடும் போல் இருக்கு. பஸ் வந்தா புஷ்னு போயிடும் நாங்க. ஆமா, போச்சுக்காதானே, இதோ வந்துட்டேன். இந்த டீ குடு 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 குடியா. இந்தாங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. ஐயே, ஆளு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க. சரி, எடுத்து போட்டு குடி. மாப்பிள்ள குடிக்கிறாரா இல்ல கிளாஸ கடிக்கிறாரா? மாப்பிள்ள, அது வெறும் கிளாஸ். இந்தாயா. அம்மா, நீ காசு கொடுத்துட்டு வாமா, பஸ் வரா போட்டுக்கு. நான் அங்க இருக்கேன். இந்தாங்க. இதான் சாயுடு சமூகத்துக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம ஊர் அம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு பேச இருப்பதால் இவ்வூர் பொதுமக்கள் எல்லோரும் ஆலமரத்தில் கூடுங்கோ. இது பஞ்சாயத்தார் உத்தரவு சாமியோ.
வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருங்க. உட்காருங்க உட்காருங்க. இங்க பாருங்கய்யா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அம்மன் கோயில் திருவிழாவை மட்டும் சிறப்பா நடத்தி தான் பழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் நடத்திடுவான். என்ன சொல்ற சேர்வ? ஆத்தா புண்ணியத்துல ஏராளமா விளைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, தாராளமா செலவு பண்ண வேண்டியதுதானே. பாத்தீங்களா, சேர்வதான். எங்க இந்த வருஷமும் இந்த ஆட்டம் பாட்டம் வாழ வெடிச்சு எல்லாம் உண்டு இல்லங்க. யாரா இவன் இல்லாமலா? எல்லாம் உண்டு. ஒயிலாட்டத்துக்கு ஒட்டம் கத்தத்துக்காரனை போட்டுருவோம், மயிலாட்டத்துக்கு நம்ம ஊர் மாரசாமியை போட்டுருவோம், அதோட உடைய பத்தவர் அர்ச்சனாலத்தையும் போட்டுருவோம். ஆட்டம் பாட்டெல்லாம் விடுங்கப்பா. இந்த வருஷம் திருவிழால யாரெல்லாம் மாடு விட போறீங்க? அது என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? பண்ணையார தவிர வேற யாருங்க மாடு விட முடியும்? அட என்னங்க இது, நம்ம வீரண்ண இருக்கையில அவர் மாட்டை பத்தி பேசாம என்னமோ பண்ணையார் காளைய விடணும்ங்கிறீங்க. கும்பிடுறேன். உட்காருங்க உட்காருங்க. இந்த பாருங்கய்யா, இந்த ஊர்ல முத மாடு பிடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்ததே நம்ம வீரண்ணனோட தலைக்கட்டு குடும்பம் தான்யா. அதனால அவரோட மாட்டத்தான் முதல்ல விடணும். ஏப்ப 10 வருஷமா எங்க போச்சு உங்க தலைக்கட்டு பரம்பரை பழக்க வழக்கம் எல்லாம்? அதானே, இந்த ஊர்ல இந்த 10 வருஷமா நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் ஏழு கேட்க நம்ம பண்ணையார விட்டா வேற யாரு இருந்தா? இந்த பாருங்க, ஏதாவது பேசுறதா இருந்தா நேரா பேசுங்க. 10 வருஷம் அது இதுன்னு ஜாட மாறையா பேசாதீங்க. இப்ப எதுக்கப்பா அந்த பேச்செல்லாம்? நடக்க போற திருவிழாவை பத்தி பேசி ஏதாவது முடிவெடுப்போம். வழிபடியா திருவிழா பச்சை நிறுத்துக்கியா. தெருவுக்கு வந்து எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்னையா நடந்துச்சு? இந்த அருக்கான வீரன் எங்கேயோ இருந்து வந்த அநாத பயலுக்காக என்னை அடிச்சு என் கடையை நொறுக்கி நாசப்படுத்திட்டான். இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நாங்க நியாயம் சொல்றது இருக்கட்டும், நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிற? என் கடையை அடிச்சு நொறுக்கிறதுக்கு 3000 நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்புறம் இவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். என்னது மன்னிப்பா? நானா? அதுவும் இவன் காலையா? இத பாரு வீரா, ஊர் கட்டுப்பாடு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரிதான், போயா உங்க பஞ்சாயத்தும் நீங்களும். ஊர் பஞ்சாயத்து கட்டுப்படாம மீறி போறவன் எவனாதாலும் மரத்துல வச்சு கட்டுவிடா. எவனாவது ஒரு 8 எடுத்து வச்சீங்க, ஒருத்தம் பொண்டாடி கழுத்துல கூட தாலி இருக்கா. ஜாக்கிரதை. என்னங்கடா பெருசா எந்திரிச்சு நிக்கிறீங்க? சீக்கிரியா வகுந்துருவா வகுந்து. இந்த கட்டையில போற பையன் எப்ப வந்து கால் வச்சானோ ஊரு 2 பட்டு போச்சு. இந்த சனிய எப்ப தலைவானோ ஊரு மக்கள் நிம்மதியா ஆளாகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேசிக்கோ. வணக்கம் தம்பி, உங்களுக்காக தான் நான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வணக்கம், உட்காரு. என்ன விஷயம்? தம்பி, நீங்க பஞ்சாயத்துல இருந்து போன பிறகு வாய் தகராறு முத்தி பெரிய கலாட்டா உருவாயிடுச்சு தம்பி. தம்பி, அவன் குண்டக மண்டக வச்சுட்டாங்க. இங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் மேல தெருவுக்கும் கீழே தெருவுக்கும் இனிமே எந்த உறவும் கிடையாது. எவனாவது மேல தெருக்கார கீழே தெருக்குள்ள நுழைஞ்சா ஒத்த பனை மரத்துல கட்டி வச்சு உயிர் போற வரைக்கும் அடிக்கணும். இறக்கி விடுறீங்களா? 3 வச்சிருக்கியா? சீக்கிரம் ஏறிக்க, வண்டி போகணும், நேரமா இல்ல. என்கிட்ட காசு இல்லைங்க. காசு இல்லையா? அப்படியே வண்டி நிறுத்துற. இந்த படம் ஏறிக்க. அதான் காசு கொடுக்குறாருல, வாங்கிட்டு ஏறிக்க. என்னாச்சு? சரியான சாவிராக்கே இருக்க. போலாம். ரைட் ரைட். என்னப்ப யோசிக்கிறேன்? எல்லா வேலையும் செய்வேன்னு சொன்னீங்க, இந்த வேலையும் செய்வியா? தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்காதவங்க மத்தியில சோறு போட்டு இடமும் கொடுத்த உன் கடுதாசியில எழுதிருந்தீங்க. இப்ப என்னப்பா தாகம் அடங்கிருச்சுன்னு புறப்படியா?
என்ன தெய்வம்னு சொன்னேன். தெய்வத்தை கும்பிட வர எவனும் கோயில்லயே தங்கிடுறது இல்லைன்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுங்க. கோழிக்கு லகைங்க. கோழி வயசு வரலையா? மச்சா உலகம்மா உலகம்மா மச்சா உலகம்மா மச்சா உலகம்மா மச்சா உலகம்மா மச்சா மச்சா உலகம்மா. ஏய் நீ உலகம்மா உலகம்மா மச்சா உலகம்மா உலகம்மா உலகம்மா. அழகு சுந்தரம், ஒரு அடி காலை எடுத்து வச்ச என் மக விதவை ஆயிட்டா கூட கவலைப்பட மாட்டேன். உன்னை கொலையே பண்ணிடுவேண்டா. கொலை பண்ணிடுவியா? மாமா நான் இன்னைக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 3 நாள் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்றதை நீ ஞாபகம் வச்சுக்கடா. வச்சுக்கிறேன். நீ உங்க பெரியப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊரே 2ஆ பிரிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எங்களுக்கு இருக்கிற பந்த பாசம் அறந்து போச்சு. அட மாமா, உன் மக கழுத்துல கட்டி இருக்குதே அது நான் கட்டின தாலி. அட மண்ணாங்கட்டி மாப்பிள்ள, தாலி பெரிய தாலி. என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் போலி. அப்ப நான் பித்திரையில் வாங்கினா அசல் தங்கமியா? அத அவன் மண்டையில உடச்சி பார்த்தாதான் தெரியும். இந்த பொடி பயிட்டு என்னைய பேச்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்க போ. என் ஞாபகத்தை கோழியாவது வச்சுக்க. உலகம்மா அப்பா அவர் ஞாபகமா இந்த கோழியாவது வச்சுக்கிறேன்ப்பா. கோழிய வச்சுக்கிறியா? சரி வச்சுக்க. ராத்திரி குழம்புக்காவது ஆகும். மச்சான் இனிமே சிரிப்பு கொடுன்னு நான் யார்கிட்ட கேட்பேன்? ஏன் சிரிப்பு சிரிப்புன்னு புலம்புற? நீ சிரிப்பு கேட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் நான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி இவன் சிரிப்பு தரமுங்கிறேன். ஏன் பெருசு என்ன தவிர என் பொண்டாட்டிக்கு சிரிப்பு கொடுத்தீங்க காலக்கை வாங்கிடுவேன். இந்த வருஷம் கம்மா மீன் ஏலம் எடுக்கிறத பத்தி என்னையா முடிவு எடுத்திருக்கிற? இந்த தடவை நான் எடுக்கிறதா இல்லைங்க. ஏன் வருஷம் நீ தானே எடுப்ப? இருக்கலாமுங்க. ஆனா இந்த வருஷம் போட்டி ரொம்ப பலமா இருக்கு. மேலையூர்காரங்க எவ்வளவு பணமானாலும் கொடுத்து குத்தகை எடுக்கலாம்னு இருக்காங்க. அவனுங்க கம்மா மீனை ஏலம் எடுக்க வரலையா, இந்த கீழையூர் கௌரவத்தையே ஏலம் எடுக்க வந்திருக்கிறானுங்க. அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பணமானாலும் சரி நான் தரேன், நீ எடு. ஏலம் எடுக்கிறான். ஏலம் மறிக்குழந்து பணம் எடுத்துட்டு வாமா. என்ன மறிக்குழந்தை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிற? மறிக்குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. சாதி மல்லிகை
வானத்துக்கு வெள்ளை அடிக்கிறதா உண்மையிலே மேகம் ஒண்ணு வானில் மிதக்கிறதே பொன்மையிலே வானத்துக்கு வெள்ளை அடிக்கிறதா உண்மையிலே ஓடக்கர அழகு முழுக்க வரைஞ்சு முடிச்ச சித்திரமா என்ன மரம் முழுசும் கரைச்சு எழுதி கொடுத்த பத்திரமா பப்பாளோ பட்டு இவ வச்சதுதா சட்டம் காடையா சுத்தும் கயிறு கட்டாத பட்டம் அன்னக்கிளி ஆடி நடக்கையில் ஆறும் வழி விட்டு போகும் சாதி மல்லிகை சமஞ்சு நிக்குது சாமக்கருது விளைஞ்சு நிக்குது சாதி மல்லிகை சமஞ்சு நிக்குது சாமக்கருது விளைஞ்சு நிக்குது ஆடு பொன்மையிலே மெட்டு கட்டி பாடு பூங்குயிலே மாசம் வந்ததும் வாசம் வந்தது வயசு வந்ததம்மா பூங்கொடிகளும் மாங்கிளைகளும் புடவ கட்டுதம்மா சாதி மல்லிகை சமஞ்சு நிக்குது சாமக்கருது விளைஞ்சு நிக்குது நம்ம ஊர் பஸ் வந்ததும் இதெல்லாம் கொண்டு போய் வீட்டுல சேர்த்துரு. நான் யூனியன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்த இதை வச்சுக்க. சரிங்க. அட பாவீங்களா, எல்லாரும் குழந்தை குட்டியோட இருக்காங்க. நான் எப்போ உலகம் அடைச்சிக்கிறது, குழந்தை பத்துக்கிறது? ஐயோ பெருசு என்னப்பா இந்த ஊரு 2 பட்டு கிடக்க, அதெல்லாம் ஒன்னா சேர்க்கூடாதா? இவன் என்ன சொல்றான்? என்ன சொல்ற? ஊரு 2 பட்டு கிடக்குது அதை சொல்றியா, இல்ல உன் பொண்டாட்டி உன்னை விட்டு புரிஞ்சிருக்குத அதை சொல்றியா? ரெண்டும் தான். பஞ்சாயத்துல முடிவு பண்ணது பண்ணதான். பஞ்சாயத்து முடிவு பண்ணா பண்ணதானா? பெரிய ஐநா சபை இருக்கிறது 100 வீடு, இதுல நீங்க பெரிய மனுஷங்க. ஏன் அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேரையும் பிடிச்சு போடுறேன். சம்சார சத்த பயிலுக்கு என்ன சாகாம எல்லாம் எடுக்கிறாங்க. எங்க போய்ங்களா? கேளுங்கப்பா. கல்யாணம் ஆகணும்டா, ஊரு கூடவே மாட்டீங்க. ஓடிட்டீங்களா? ஐயோ, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஏக்கா ஏக்கா இன்னைக்கு யார்கிட்ட கேளுக்கா? இவளும் மறைஞ்சிட்டாளா? ஐயோ, என் குறை யார்கிட்ட கேட்பேன்? அம்மா, டிஃபன் ரெடியா? இதோ வந்துட்டேன். ஐயோ, என்னம்மா நீ ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா? டிஃபன் கொடுமா. அடாடாடா, இந்தாடி, நீ நேரம் ஸ்கூலுக்கு போறதும் போதும், என் உசுர வாங்குறதும் போதும். ஏண்டி, இந்த 4 இட்லியை கூட எடுத்து வச்சுட்டு போ தெரியாதா? கோச்சுக்காதம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா. நான் வரமா? அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. மங்களக்கா, மங்களக்கா. என்ன மாதிரி குழந்தை, பள்ளிக்கூடத்துக்கு போறியா? ஆமாக்கா, டவுன்ல இருந்து ஏதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? வேணாம்மா, நேத்து வாங்கிட்டு வந்தது இன்னும் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. பாத்தியாக்கா, மறந்துட்ட பாத்தியா? வருஷம் நான் பூ வச்சு பாஸ் பண்றேன். இந்த வருஷமும் என்ன பாஸ் பண்ண வச்சிரு சாமி. ஏய், அங்க பாரு, மாரிமுத்தண்ணன் பாட்டு பாடிட்டு இருக்கு. ஏய், நீ ஆடுறா. தள்ளிடா தள்ளிடா. ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா, நான் பேசுறேன்டா. மாரிமுத்தண்ணன் சாப்பாட்டுல மண்ணுடாய். பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே உனக்கு பாதம். போங்கடா.
மோசம். பாடத்தை நடத்தி முடிச்சதும் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து புரியுதா புரியுதான்னு கேக்குறாரு. சீச்சி, அப்படி எல்லாம் இருந்திருக்காது. அவர் என்ன பார்த்திருப்பாரு, அதான் ஒன்ன பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் பண்டிட் மாதிரி வர முடியாது. என்னங்கிற நீ? ஆமாண்டி, இன்னைக்கு கூட பாரு பசியோட கொடுமையை பத்தி எவ்வளவு அழகா பாடம் எடுக்கிறாருல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். கர்மம் கர்மம், சரியான பைத்தியக்கார பயப்புள்ள இருக்கிய. ஐயோ, எனக்கு நாம மட்டும் சொல்லுடா, சொல்லு.
ஐயோ மறுக்கொண்டு பாடி ஓடி போயிடலாம் ஓடி வாங்கடி வாங்கடி ஐயோ சாரி ரொம்ப வலிக்குதா ஐயோ கண்ணு ரொம்ப திறந்திருக்கேன் பரவாயில்லைங்க சரியாயிடுச்சு போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா பையன் அடிக்கிறீங்க எங்க போறேன்னு சொல்றான் பள்ளிக்கூடத்துக்குள்ள போறாங்கண்ணா என்னய்யா அது போக மாட்டேன்னாதான் அடிக்கணும் போறேன்னு சொல்றவன போய் அடிக்கிறீங்களே என்ன வாத்தியாரையா புரியாம பேசுறீங்க மேலையூர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ள போறாங்களா ஊரே ரெண்டு பட்டு போச்சு இவன் மட்டும் எப்படி போகலாம் பெரியவங்க தான் பழச்சுக்கிட்டீங்க அதுக்காக பையன் படிப்பையே பாழாக்குறீங்க ஓ வேலையை பார்த்து போயா இவன் படிச்சு கிழிச்சது போதும் அப்படி ஒண்ணு மானம் கட்டு போய் படிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்குல்ல நமது இந்திய நாடு ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் நிறைந்த நாடு இங்கு பலதரப்பட்ட மக்கள் வசித்தாலும் எல்லோரும் சகோதரர் போல ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் பையன் நம்ம நாட்டை சரியாவே புரிஞ்சுக்கல ரொம்ப தப்பு தப்பா எழுது கொத்துங்கோழி இங்க இருக்க கோவை பழம் இங்க இருக்க தத்தி தத்தி வரும்பட்ட கோழியே உலக மாட்ட தூது சொல்ல மாட்டாயோ ஏன் அடிக்கிற ஏன் அடிக்கிறானா இவர் பெரிய அம்பிகாபதி அமராவதி கிட்ட கோழியை தூது அனுப்புறாரு ஏய் ஊர் எல்லையை தாண்டி ஆள் மட்டும் இல்ல உன் கோழி போனா கூட குருமா வச்சுவான் அழகு உனக்கு உலகமா கிடைக்க மாட்டாப்பா அவளை மறந்துருப்பா ஏன் பேச மாட்டீங்க நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கீங்க உனக்கு வயசு போச்சு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்துக்கிட்டு இருக்கேன் நான் கல்யாணம் ஆகி கன்னி பையனாவே இருக்கணுமா அதுவும் தலையெழுத்துப்பா கல்யாணம் ஆன நேரம் அப்படி உனக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த ஊருக்கார பசங்களுக்கு தான் நேரம் சரியில்லை அது போகட்டும் கையில ஏன் கோழி வச்சுக்கிட்டு இருக்க அண்ணே என் பொண்டாட்டிட்ட சேவல் இருக்கு என்கிட்ட கோழி இருக்கு மூட்டை மூட்டையா திங்கிறத தவிர கழுத முட்டையே போட மாட்டேங்குது இது உணவா துரோகம் பண்ணணும் ரோகம் பண்ணுதா எங்க கொடு பாப்போம் அழகு வாழ்க்கை பூரா நீ இந்த கோழியை வளர்த்தாலும் இது முட்டையே போடாது ஏன் மலடா இல்ல இது சேவல் சேவலா மூளையை வெளியில எடுத்து வச்சுட்டு யோசி எல்லாம் புரியும் உலகம்மா
நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெல்லம் பச்சரிசி கேட்கிறேன். எனக்கென்ன ஆகுது இதமாக நோகுது தொண்டக்குழி தண்ணி வத்தி போகுது. நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெல்லம் பச்சரிசி கேக்குறேன். வெக்கம் வந்து போராட என்ன சொல்லி நாம் பாட சொந்தந்தான் மாறாது ஊத்து தண்ணி ஆத்தோட. மோகத்தை தூண்டாதீங்க முந்தான தாண்டாதீங்க. வாங்க அத வாங்க ஏன் மடி மேல உக்காருங்க. நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன். அடியாத்தாடி மடி தேடி அச்சு வெல்லம் பச்சரிசி கேக்குறேன். உன்னை பார்த்து நாளாச்சு புத்தி மாறி போயாச்சு. ஏ பொண்ண ஓம் பெண்ண யார கேட்டு ஆளாச்சு. எப்ப பாரு வீண் பேச்சு இந்த மேனி நூலாச்சு. தை மாசம் வந்தாச்சு தங்க தாலி என்னாச்சு. சொந்தத்தை விட்டு புட்டு வாவுள்ள வாக்கப்பட்டு. வேணா வேணா மீறாதே வெக்கங்கெட்டு. நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெல்லம் பச்சரிசி கேட்கிறேன். எனக்கென்ன ஆகுது
எதமாக நோகுது, தொண்டக்குழி தண்ணி வத்தி போகுது. நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பாக்குறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெல்லம் பச்சரிசி கேக்குறேன். என்ன உலகம்மா, குளிக்காம கொள்ளாம என்னமோ புளியே முழுகிட்ட மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க. இன்னும் சமைக்கலையா? இல்ல, என் புருஷன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராரோ அன்னைக்குதான் அந்த உலகம்மா குளிப்பா சமைப்பா. எனக்கு உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள வர்றதா? இந்த பாருமா, மேலையூர்ல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சொல்லிக்கிட்டே இரு, சமையல் ரூம்ல போய் பாரு, ஒரே ஈ எறும்புமா இருக்கு. அது நம்ம ஊர் ஈ எறும்பு, இங்கதான் இருக்கும். உலகம்மா, அடிய உலகம்மா, வணக்கம் மாமா. வணக்கம் மாமாவா? யாரு யாரு? என்னடி நீ தெரியலையா? தெரியலையே. அடிப்பாவி உலகம்மா, என்ன போய் தெரியலங்கிறியே. ஏய், இனி தெரியலையா? சிரிப்பு குடுறி. அழகு அழகா? அழகு அழகு அழகம்மா, அழகம்மா, என் சின்ன வயசு தோழி. என்ன தெரியலையா? தெரியலையே. ஐயம்பாளையம் ஆறுமுகமாக. இப்ப புரியுதுமா. உங்க அப்பன் குத்து சண்டைக்காரன் இல்ல, அவன் செத்தது கூட என்னால வர முடியல. பாவம், தாயில்லா பொண்ணு, உன்னை சின்ன வயசுல பார்த்தது. இவ்வளவு நாள் அடி எங்கப்பா தங்கி இருந்த? எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தேன். உலகமாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, வந்துட்டேன் மாமா. ஏண்டி, இவ்வளவு நாளா என்ன மறந்துட்டு தானே இருந்த? அது எப்படி உள்ள மறப்பேன்? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன்ல. ஏண்டி, உனக்கு கல்யாணம் ஆச்சாமே, உன் புருஷனே கடி. இந்த நல்ல நேரத்துல அந்த தரவை பத்தியாம ஞாபகப்படுத்துற மனுஷன் அவன். கருங்குரங்கு, கூட்டி சாத்தான், எரும மாட்டு தலையன் இருக்கிற அறிவேட்ட முண்டான், கிழட்டு பிசாசு, எங்களை பிரச்சனை உருப்பிடுங்க. உலகமா புருஷன் இங்க இருந்தா அவங்க அப்படித்தானே திட்டி இருப்பாரு. திட்டுவான் திட்டுவான், கொலையே நடக்கும். என்னப்பா இது, வந்தவளை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு. அப்பாப்பா, ஒரு அப்பாதாம்மா. அப்பா, அழகம்மாவுக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? அதானே. இனிமே எனக்கு துணையா இங்க இருக்கட்டும்பா. இருக்கட்டுமே. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தீங்க, ஒரே இலையில சாப்பிட்டீங்க, ஒரே பாயில படுத்தீங்க. இப்போ அதுதானே வந்திருக்கேன். படுங்க, நானா வேண்டாங்கிறேன். நல்லாவே படுங்க. உனக்கு அவ துணை, அவளுக்கு நீ துணை. ஏய், சிரிப்பு குடுறி. சிரிப்பு குடுடியா? வந்த உடனே அவ இவ்வளவு சிரிப்பு கேட்டா, இப்ப இவ சிரிப்ப கேக்குறா. ஒருவேளை சின்ன வயசுல 2 பேரும் சிரிச்சு விளையாடி இருப்பாங்க போல இருக்கு. விளையாடி இருந்தா சிரிப்பை கொடுத்துதானே ஆகணும். அண்ணே, நாட்டு சரகுன்னா நாட்டு சரகு தான். சரகு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆமாடா, ஓசியில குடிச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னங்க, ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு பாட தெரியுமா? பாட தெரியும் மாவா. உனக்கு பிடிச்ச பாட்ட பாடவா இல்ல எனக்கு பிடிச்ச பாட்ட பாட? உங்களுக்கு பிடிச்ச பாட்ட பாடுங்க. எஸ்பி மாதிரி பாடுறேன் பாரு. உலகம்மா, உங்க அப்பா வந்துட்டான. உலகம்மா, வா வா வா, யாரு வந்திருக்காருன்னு பாரு. ஹை அண்ணே, எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. வருத்தப்படாதமா, எல்லா விவரத்தையும் அப்பா சொன்னாரு. எனக்கு என்னமோ அப்பா சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. அவ கிடக்குறாடா. டேய் மலைச்சாமி, துபாய் எப்படிதான் இருக்கு? இருந்த இடத்துல தான்ப்பா இருக்கு. நான் அது உன் கூடவே இங்க நடந்து வந்துருச்சோன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா. இதோ நானே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. கட்டுமஸ்தா இருக்கிற அந்த கன்னி பொண்ணு யாருப்பா? கட்டையில போனானே குத்து சண்டைக்காரன், என் பாலிய சிநேகிதன் ஐயம்பாளையம் ஆறுமுகம் பொண்ணுடா. உன் தங்கச்சிக்கு நெருக்கமான தோழி. நெருக்கம்னா அப்படி இப்படி இல்ல, புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு நெருக்கம். ஏய், கண்ணுக்கு அழகா இருக்கிற இந்த கட்டழகம் யாரடி? எங்க அண்ணன்டி. அப்படின்னா என் புள்ளம்மா. துபாயில எண்ணெய் கிணத்துல தூர் வாரிக்கிட்டு இருந்தான். இப்ப ஊரோட வந்து சேர்ந்துட்டான். என்ன கிணறுல வேலை பார்த்தவரா? அதே முகம் வலியுது.
அம்மா இப்படி சொல்றாளேன்னு பாக்காத. அவ உடம்பு கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளடா. சரி சரி, அசலூர்ல இருந்து அசதியா வந்திருக்காரு. இன்னைக்கு எங்க ஏழை சமைச்சு அவரை அசத்தி விடுறேன். ஏய், சிரிப்பு விடுறேன். மறிக்கொழுந்து, என்னது இந்த இடமே வித்தியாசமா இருக்கு? ஆமா, இதுக்கு பேரு காதல் பாறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காதல் நிறைவேறாத ஒரு ஜோடி இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இந்த இடத்துல தேவதைகளா வாழறாங்களாம். அவங்களுக்கு நம்ம ரத்தத்தை காணிக்கையா செலுத்தினா அவங்க நம்ம காதலை சேர்த்து வைப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஒரு விஷயம், பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம இந்த காணிக்கையை செலுத்தணும். ஏன்னா அவங்க செத்தது பௌர்ணமி அன்னைக்கு தான். ஐயா வேண்டாம் ஐயா, நான் சொல்றதை கேளுங்க ஐயா. என் மகன் வெளியூர் போயிருக்கான், 4 நாள்ல திரும்பி வந்துருவான். வந்தவொடனே உங்க பணத்தை திரும்பி கொடுத்துருவையா? ஆமா, வருஷம் பூரா இதையே கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. ஒண்ணு இப்ப பணம் வரணும், இல்லன்னா பாத்திரம் பூரா வெளியில வரணும். ஐயா, வயசு வந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பண்ணா நாங்க நடுத்தரவுலாம் நிக்கணும். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா, நீ நடுத்தரல நின்னா என்ன, நாசமா போனா என்ன? எனக்கு வேண்டியது பணம். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்க காலோட ஐயா. ஏயா, அந்த அம்மா தான் 4 நாள்ல பணத்தை தரேன்னு சொல்றாங்களே, இப்படி இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க. நீ என்ன மனுஷனா மிருகமா? ஓஹோ, நீங்க என்ன வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? ஏன் நீ தான் அவங்க தர வேண்டிய பணத்தை கொடுத்துற? உனக்கு வேண்டியது பணம் தானே? என் வண்டியையும் மாட்டியும் ஓட்டிட்டு போ, பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துக்கிறேன். அண்ணே சொல்றாருல, பாத்திரத்தெல்லாம் எப்படி எடுத்தியோ அதே மாதிரி உள்ள வைக்கணும். இல்ல உன் உடம்புல இருக்கிற எலும்பை நான் எடுத்து வச்சிருவேன். தம்பி, நல்ல நேரத்துல என் புள்ள மாதிரி வந்து காப்பாத்துறேன். நீ 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்பா. பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு இன்று முதல் 10 தினங்களுக்கு அனைத்து பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். போயிட்டு வரேன்பா. எங்கம்மா பள்ளிக்கூடத்து போறப்பியா? ஆமாப்பா. ரேடியோ செய்தி கேட்கலையா நீ? வாத்தியாருங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்களா. 10 நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? பஞ்சாயத்து ரேடியோல செய்தி கேட்டேன், வாமா. பறிக்குழந்து, பறிக்குழந்து, இது வந்துட்டேப்பா. அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருந்தப்பா. ஆமா படிச்ச. போய் எங்கி புட்டி எடுப்புல படிச்சாளா? படி. இது சட்டு புட்டி எடுப்புல. ஓஹோ, என்னென்ன கடுதாசி? மாட்டு வண்டியை மீட்டிட்டு போக தவணை தேதி நெருங்கிடுச்சா. அருப்புக்கோட்டை செட்டியார் கடுதாசி போட்டிருக்காரு. இன்னும் 2 நாள் தான் இருக்கா. நான் காரைக்குடி வரைக்கும் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு மாட்டு வண்டி மீட்டிட்டு வந்துடுறேன். வரத்துக்கு 4-5 நாள் ஆகும். மேற்காட்டு வயலுக்கு உரம் போட மறந்துடாத. சரிங்கண்ணே. இங்க தானடா இருக்க?
இங்கதானே இருக்கேன். செண்பகா, இத வந்துட்டேங்க. என்னங்க? மறிக்குழந்து. என்னப்பா? கடுதாசி எழுதுறது தப்பு இல்லம்மா. பின்னால எழுத வேண்டிய முகவரியை முன்னால எழுதிட்ட பாரு, அதுதான் தப்பு. இவ கழுத்துல இனி தாலி ஏறுற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி போனா உன் கழுத்துல இருக்கிற தாலி அறுந்துடும். மறிக்குழந்து, மறிக்குழந்து, யாரு வந்திருக்கேன்னு பாருமா. மறிக்குழந்து, ஏமா அழற? அம்மா வைத்தியர் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நீ போக மாட்டேன்னு சொல்றியாமே. நீ வேதனைப்படுறதும் இல்லாம மற்றவங்களும் ஏமா வேதனைப்பட வைக்கிறேன். வா, முதல்ல வைத்தியர் வீட்டுக்கு போலாம். நான் வரல, இப்படியே செத்து போயிடுறேன். மறிக்குழந்து, நீ செத்துட்டினா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மாரிமுத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? சரி வா, வைத்தியர் வீட்டுக்கு போலாம். வாமா. வைத்தியர் வீட்டுக்கு போகும்போது வண்டியை பார்த்து ஓட்டுங்க. வைத்தியர் இருக்காரா? இருக்காருங்க, உட்காருங்க, கூப்பிடுவாரு. நம்ம ரெண்டு பேரும் பழகுறது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு மாரிமுத்து. இனிமே நம்ம ரெண்டு பேரும் பார்க்கவே முடியாது மாரிமுத்து. மறிக்குழந்து, நம்ம ரெண்டு பேரும் சத்துருவோமா? ஏன் மாரிமுத்து, வாழறதுக்கு உனக்கு ரொம்ப பயமா இருக்கா?
அவளே முடியட்டும். உங்களுக்கு துரோகம் பண்ணதா நீங்க நினைச்சா உங்க கையாலே என்னை வெட்டி கொண்டு போட்டு கீழையூர்ல இருக்காளே மங்களம், அவ யாரு தெரியுமா? என் கூட பிறந்த தங்கச்சிடா. கலகலப்பா இருந்த எங்க வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. எந்த ஊரு பொண்ணு முன்னாடி நின்னு சொல்லடி கண்ணு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு முன்னாடி நின்னு சொல்லடி கண்ணு. கட்டானவ கட்டி கரும்பு சுத்தி வரு கட்டாயரும்பு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு சீனி அச்சு வெள்ளம் எச்சு ரொம்ப பூரும் மேரி பட்டு பவளா. காத்து பட்டால கூடலாச்சு சேர்த்து பார்த்தாயங்க. போட்ட முந்தான கீழே போச்சு மேல போட்டாயங்க. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு முன்னாடி நின்னு சொல்லடி கண்ணு. அடியே என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு கட்டில ஒட்டிக்கிட்டு படுத்தா மெத்த எண்ணத்துக்கு. கல்யாணம் பண்ணாம கச்சேரி வைக்காத கால நேரம் இருக்குது. கட்டானவ கட்டி கருந்து சுத்தி வரு கட்டாயருந்து. முன்னாடி நின்று சொல்லடி கண்ணு. அடியே
ஏங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அண்ணனுக்கு தெரிஞ்சு எனக்கு கொண்டுடுவாரு. எப்ப பார்த்தாலும் உனக்கு உங்க அண்ணன் நினைப்பதானா? கொஞ்சம் நேரம் போலாம். எங்க அண்ணன் ஐயோ ஏய், என்னாச்சு உனக்கு? அங்க பாருங்க, யாரோ வர்ற மாதிரி தெரியுது. வாங்க போலாம். ஏய், யாராதுங்க? ஐயோ எங்க அண்ணன், சீக்கிரம் வாங்க. ஏய், யாரது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. வா, கோயிலுக்குள்ள போயிடலாம். ஓய், யாரது கோயிலுக்குள்ள? வெளியே வாங்க. ஏய், வெளியே வாங்க. இப்ப வெளியே வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? தாரவாத்து கொடுக்க வேண்டிய அந்த கையால என் தங்கச்சி தாலியே அறுத்துட்டா. 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தனே, அது வெறும் காவல் தண்டனை. இப்ப பட்ட மரமா நிக்கிற என் தங்கச்சியை பார்த்து தினமும் செத்துட்டு இருக்கேன் பாரு. இது வேண்டாம் எனக்கு கிடைச்ச ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை. அம்மா மங்களம், என்ன மன்னிச்சிடுமா? அவ பள்ளிக்கூடத்து தாங்க போறா. உலகம் இங்கேயாப்பா. என்னப்பா மேல வயல வேலை நடந்துட்டு இருக்க? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, பதில காணோம். மேல வயலுக்கு நான் போகலங்க. ஏன்பா
அங்க போனா எனக்கு மறி குழந்தை ஞாபகம் தான் வருது. சரி சரி, கையை காலை கழுவிட்டு போய் சாப்பிடு போ. இந்த நேரத்துல என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? பா சொல்றேன், அங்க பாரு. என்னங்க இது? சொல்றாங்கம்மா, ஊரு ஜனங்கள்லாம் இந்த மரத்துல கல்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நானும் கல்ல கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? யாரையாவது காதலிச்சு அவங்கள மனசுல நினைச்சு இந்த கல்ல கட்டினா அவங்க காதல் நிறைவேறணும் ஒரு நம்பிக்கை. நான் யார காதலிக்கிறேன்னு நீ கேட்கவே இல்லையே. சொன்னா தானே உனக்கு புரியாது. நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ என்ன சொல்ற? நான் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது காரணமே ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். நான் உன்னை முதல்ல பார்த்து போவேன். நான் உன்னை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். அன்னைக்கு என் மேல விழுந்தியே, அப்ப நான் ஆசைப்பட்ட தமிழ்நாட்டு மண் வாசனை உன் மேல வீசிச்சு. அன்னைக்கே நான் தீர்மானிச்சுட்டேன், நீதான் என் மனைவின்னு. என்னை ஏத்துக்குவியா? சொல்லு அழகம்மா, சொல்லு. சொல்றேன், உன் என்ன ஒரு நாளும் நிறைவேறாது. நான் உனக்கு ஒரு நாளும் மனைவியா இருக்க முடியாது. ஏன் முடியாது? ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளத்துலதான் நீ முக்கியம், வேப்ப புள்ளி நீ முக்கிய கூடாது. புரிஞ்சுக்கிட்டா சரி. யாரு வெள்ளம், யாரு ஈ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆக மொத்தம் என்ன அழகமா ஏமாத்திட்டா. ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? வீட்டுக்கு தெரியாம வர்றதே கஷ்டம். அதுவும் என் கையால சமைச்சு கொண்டு வர்றதுன்னா சும்மாவா? உன் கையால செஞ்ச சமையல உன் கையாலேயே ஊட்டி விட. ஆசைய பாரு. மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து. சரி சரி, ஊட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? யாரும் என்ன நினைச்சிருக்காங்க, அதான் பொறையறது. யாரு நினைச்சிருப்பா? மறிக்கொண்டு ஏன் அழுகுற? என்னாச்சு உனக்கு? இந்த உலகத்துல ஒண்ணு நினைக்கணும்னா நான் ஒருத்தி மட்டும்தான் நினைக்கணும். வேற யாரும் நினைக்க கூடாது. யாரோ நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அதத்தான் என்னால தாங்கவே முடியல. மறிக்கொண்டு மன்னிச்சிடு மறிக்கொண்டு, தெரியாம சொல்லிட்டேன். இந்த உலகத்துல ஒன்ன விட்டா எனக்கு யாரு இருக்காங்க மறிக்கொண்டு? என்னங்க, நம்ம மறிக்குழந்து திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு அழகா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. உரைக்குதுடி. எதுங்க? குழம்புல காரம். வயசுக்கு வந்து எந்த பொண்ணும் நினைக்கிறதாங்க மறிக்குழுந்து நினைக்கிறா. நீ என்ன நினைக்கிற? பாசமுள்ள எந்த தாயும் நினைக்கிறதாங்க நானும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. மறிக்குழந்தை எந்த பையனை விரும்புறாளோ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. மானமுள்ள எந்த தகப்பன நினைக்கிறதாண்டி நானும் நினைக்கிறேன். அந்த அநாத பயலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். உங்க அப்பா ஒரு மழைய போங்க. என்னங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழறது? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்குங்க. உங்க அப்பா நினைச்சா உனக்கு பயமா இருக்கு, உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என் பின்னாடியே சுத்துறான். ஒண்ணு செய்வோமா? என்ன? உண்மையை சொல்லிட்டா என்ன? எது உண்மையை சொல்லவா? இது மட்டும் உங்க அப்பனுக்கும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, என்ன தோலை உரிச்சு துபாயில போய் வித்துருவாங்க. பின்ன என்னதான் வழி? நான் யாருன்னு தெரியறதுக்குள்ள உன்னை தாயாக்கிட்டா உங்க அப்பா என் பின்னாடி நாயா அலைவான். நல்ல ஐடியா. சிரிப்பு கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏன்? மொத்தமா சிரிக்க போறேன். போங்க. என்ன தாய் மறைக்கிறீங்க?
உங்க வீட்டு உற்பத்தியில் வளர்ந்த என்கிட்ட கூட உண்மையை சொல்லக்கூடாதா தாய்? காளையா, நானும் மாரிமுத்துவும் ஒருத்தரும் விரும்புறோம். இன்னைக்கு பௌர்ணமி. அந்த காதல் தேவதைக்கு நானும் மாரிமுத்துவும் சேர்ந்து செலுத்த வேண்டிய காணிக்கை நான் ஒருத்தையே செலுத்திக்கிட்டு இருக்கேன். மாரிமுத்தையா, உங்களை பார்க்காம மறிக்கொண்டம்மா தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னையா பாக்குறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோலையா மட்டும் இருக்கக்கூடாது. அங்க அந்த பொண்ணு உங்க காதல் நிறைவேறதுக்காக தன் கையவே காயப்படுத்திக்கிச்சு. என்னையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. உங்க மனசு என்ன கல்லா? அம்மாடி உன் பேச்ச எப்ப கேப்பேன், பூவோட பொட்டோட எப்ப பாப்பேன், என் மேல சாமிட்ட சாபம் ஆத்தாடி எப்ப இது தீரும் மாறும். அம்மாடி உன் பேச்ச எப்ப கேப்பேன், பூவோட பொட்டோட எப்ப பாப்பேன். அண்ணன் தந்த சீர் என்ன ஊர் பேசுது, மன்னிப்பு நான் கேட்க நான் கூசுது. கண்ணீரு வத்த வத்த மீனு வரும், கண்ணீரு வத்த வத்த ஞானம் வரும். ஓ பாதத்தில கண்ணீர் விட்டா பாவம் தீரும். அம்மாடி உன் பேச்ச எப்ப கேப்பேன், பூவோட பொட்டோட எப்ப பாப்பேன். எட்டிப்பழம் ஊரோடு சேராதம்மா, எம்பாட்ட தெய்வங்கள் கேட்காதம்மா. தாய்ப்பால கேட்டு கூட அழுததும் இல்ல, இப்போது ஒன்ன எண்ணி அழுதேன் மெல்ல. எம்போல அண்ணன் இங்க யாரும் இல்ல. அம்மாடி உன் பேச்ச எப்ப கேப்பேன், பூவோட பொட்டோட எப்ப பாப்பேன்,
என் மேல சாமிட்ட சாபம் தாடி எப்ப இது தீரும் மாறும் அம்மாடி உன் பேச்ச எப்ப கேப்பேன் போட புட்டோட எப்ப பாப்பேன் என்னம்மா என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருக்கா? நான் ஒன்னும் சொல்லல. நான் ஏம்மா உன்னை மன்னிக்கணும்? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏம்மா? உன்னை விதவையாக்குன உங்க அண்ணன் மாரிமுத்துவ உன்னையும் பட்டுமரமா ஆக்க விட மாட்டேன். அண்ணே தங்கச்சி என்னையா கூப்பிட்ட? ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கியா? மங்களம், என்னை பார்க்கும் போதெல்லாம் எதிரியா தான் பாக்குறேன்னு நினைச்சேன். என்ன நீ அண்ணன் கூப்பிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் யாரையும் எதிரியா நினைக்க கூடாது, சமாதானமா போகணுங்கிறதுக்காகவே எனக்கு வெள்ளை சேலை கொடுத்துட்டீங்களேன்னு. ஐயோ, இதுவரைக்கும் என்ன பார்வையால கொண்டுட்டு இருந்தேன், இப்ப என்ன வார்த்தையால கொள்றியம்மா. தங்கச்சி, உன்னை விதவையாக்குன அன்னைக்கே நானும் சேர்த்திருக்கணும். நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன் தெரியுமா? உன் நெத்தியில மறுபடியும் பொட்டு வச்சு பார்க்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான். என்ன சொல்லிட்டேன்? சுமங்கலிங்கிற வார்த்தையில தான் பொட்டு வச்சாங்களே தவிர விதவைங்கிற வார்த்தையில கூட பொட்டு வைக்கலையே. நீ உயிரோடு இருக்கிற காரணத்தை சொல்லிட்டு நான் இன்னும் உயிரோடு ஏன் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன பார்க்கும் போதெல்லாம் அவர் ஞாபகம் தானே எல்லாருக்கும் வருது. அதுக்காகத்தான் அவரோட நினைவு சின்னமா நடமாடுற சமாதியா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்காக தன் உயிரை கொடுத்தாரே, அவர் இருந்த இடத்துல இன்னொருத்தர் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத. அண்ணே, என்னம்மா? என்ன மாதிரி மறி குழந்தையும் உன் தங்கச்சியா நினைச்சுக்க. ஆனா என்ன வெள்ள சனியை பார்த்த மாதிரி அவளையும் பார்க்க வச்சிடாது. நாம் ரெண்டு பேரும் செத்து போயிடுவோமா? மறிக்கொண்டு உங்களை வேண்டாம், தூத்துறீங்களா இல்ல தூங்குறீங்களா? வர்ற ஆத்திரத்துக்கு அவனை தூக்கி போட்டு மீச்சுற. உன்னதாண்டா வேலையை வர மூடையில தூக்கி வை. ஏன்டா நிக்கிற? பூச்சி வாங்கி தேயண்டா. முத்து, என்னடா சம்பந்தம் அதெல்லாம் வந்திருக்கான்? உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கேன். தங்கச்சி தாலி அறுத்த கையோட அடுத்த தாலிக்கு தரகு பேச வந்திருக்கா போல இருக்கு. என்னடா அது? சாவி இல்லைங்க, அவன் வீட்டுக்கு கொண்டு போறேன். அடி செருப்பால நாய, எதை எதோட சேர்க்கணும் தெரியல. சனாதனம் கிட்ட கழுது படா. மலைச்சாமி, அடே
பண்ணிட்டு இருக்க? சிக்கனை கடிச்சா கத்துது. உயிரோட கோழிய கடிச்சா கத்த தாண்டா செய்யும். போதையில எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா, நீ எங்க அப்பனா? தண்ணி அடிக்கிற நீ? என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா? என்னடா, நமக்கும் ஒரு அப்பா இருக்கானே, அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு குடிப்ப வேணும். கொஞ்சம் வரவங்களுக்கு விசுவாசம் இருக்காடா. இந்த குடி. மகனே, இப்படி தண்ணி அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா கவலை? நான் ஒரு கதை சொல்றேன்ப்பா, அது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. கதையா? என்னடா இது, சொல்லுடா. என்னது வாங்க. கதை சொல்லிட்டு அங்க போறான். ஓ, இங்க வச்சிருக்கான கதைய. அப்பா, ஒரு கருப்பு காக்கா ஒரு கருங்குயில காதலிச்சுதான். அந்த குயில் நான் எப்ப வெள்ளையா மாறணும் அப்பதான் உன்னை நான் காதலிப்பேன்னு சொல்லிச்சா. அந்த காக்கா நீ எப்ப வெள்ளையா மாறுறது, நான் எப்ப உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சுண்ணாம்பு தொட்டி மேல விழுந்து அந்த குயில் மேல உதர்னிச்சா. அந்த குயில் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா மாறுறப்போ அந்த காக்கா உயிரோட இல்லையா. என்னப்பா தோணுது? செருப்பால உன்னை அடிக்கணும்னு தோணுது. ஏண்டாடே, காதல் கதையா என்கிட்ட பேசுற? ஏய் மவனே, அப்படி நீ யாரடா காதலிச்ச? தங்கச்சியோட தொழில் அழகமாவப்பா. அழகம்மாவியா? அதுக்கு அவ என்னடா சொன்னா? அவ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா இருக்க கூடாது. காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா இருக்கவே கூடாது. மறிக்குழந்து, மறிக்குழந்து, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது மறிக்குழந்து. வாங்குறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தரம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படி சொல்லாத மறிமுத்து, உனக்கு ஒண்ணு என்னால தாங்க முடியாது மறிக்குழந்து. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா? நீ என்ன சொல்ற? என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாக முடிவு பண்ணிட்டியே. நானும் வரேன். எல்லையை தாண்டி வந்த இந்த திருட்டு நாய இழுத்துட்டு போய் ஒத்த பண மரத்துல கட்டுங்கடா. ஊர் கட்டுப்பாட்டை மீறி ராத்திரியோட ராத்திரியா நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சவன அடா அவனை அடா. என்ன கொஞ்சம் ஊத்தி விடுங்கடா. ஏய் வாடா.
நல்ல பக்கம் இருக்கடா. மட்டும் தப்பு பண்ணலப்பா, நானும் தப்பு பண்ண என்னையும் சேர்ந்து கொண்டுடுங்கப்பா. நான் வரமாட்டேன்ப்பா, அவன் இல்லாம நான் வரமாட்டேன். விட்டுடுப்பா. தாண்டி வர எவ்வளவு தைரியம்டா உனக்கு. தூக்கி தண்ணியில ஓடுகிறா. அப்படியே என்ன மன்னிச்சிருங்க. மறி குழந்தை என்னால மறக்கவே முடியல. மறுபடியும் அருவாளை தூக்கித்தான் இந்த காரியத்தை நடத்தணும்னு இருந்தா அதுக்கும் நான் தயாரத்தான் இருக்கேன். ஏய் மாரிமுத்து, என்னைக்கு இருந்தாலும் அவ கழுத்துல நீ தாண்டா தாலிய கட்டுற. இது சத்தியம். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். அதுக்கு என்ன, தாராளமா வச்சுக்குவோம். ஊர்ல என்ன பேசுறாங்க கேளுங்க. அம்மா என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்லைங்க, உங்க பொண்ணை பத்தி ஊருக்குள்ள தெரியும். பரிசு பணம் 50,000 ரூபாய், கொசுறு 1 ரூபாய். ஐயோ, பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா? தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா? கண்ணால பார்த்தது கனவாக தோணுது, கண்ணுக்குள்ள கண்ணீர் வற்றி போனது. பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா? தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா?
சிரிக்க ஆளான அம்மாடி ஒன்னால அம்மாவாச போலான ஒரு தரம் கண்ணீர் விட உடஞ்சதே கம்மாக்கர உன்ன எண்ணி அனலாச்சு ஆத்தாங்கர பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவித்தேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா அள்ளி தேத்த ஆளில்ல அழுது பார்த்தோம் பாலில்ல ஒன்ன நான் காங்காம நானும் கூட நான் இல்ல கட்டுமானம் ஏன் புள்ள காவல் தாண்டி வாவுள்ள என்னென்ன ஆனாலும் மச்சான் தாண்டி மாப்பிள்ள உன்மேல குத்தமில்ல உள்ளூரு சுத்தமில்ல பாவி நெஞ்சு துடிச்சாலும் சத்தமில்ல பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா கண்ணால பார்த்தது கனவாக தோணுது கண்ணுக்குள்ள கண்ணீர் வத்தி போனது பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா நம்ம திட்டப்படி திருட்டு தாலி கட்டுறதுக்கு முகூர்த்த நேரம் நிறைவேறிச்சு. அது முடிவெடுத்துக்குள்ள அவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு பாருங்க. தடவி தேடி கண்டுபிடிச்சு கட்டுறா. என்ன கட்டி வேணாம் உன் கழுத்துல பாரு. இது என்ன தாலி? எத்தனை நாளும் நான் கெஞ்சினேன், நீ மாட்டேன்னு. அதனாலதான் நான் திருட்டு தாலி கட்டினேன். தாலி கட்டினா போதுமா? உன் கூட வாழ முடியாது. வாழ முடியாத? எங்க நான் சின்ன தாலி நீ கட்டி கொடு பார்க்கலாம். என்னம்மா யோசிக்கிற? எனக்கு தெரியும்மா, உன்னால கட்ட முடியாது. ஏன்னா ஒரு தமிழ் பொண்ணோட கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அவளால கட்ட முடியாதும்மா. ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா தாலியை கழட்டி கொடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கழுத்துல ஒரு ஆம்பளை கட்டினா என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது? கூமுட்டைங்களா? அடப்பாவி, நீங்க யார் பாய்வன்? நான் சொல்றேன், இவர்தான் என் புருஷன். நீங்க திட்டம் போட்ட மாதிரி இவரும் திட்டம் போட்டாரு. பொம்பளை வருஷத்துல என் கூடவே இருந்தாரு. இந்த அடுப்பு தலைய நம்மளையே ஏமாத்திட்டான்டா. இவனை சும்மா விடக்கூடாது. என்னம்மா இது வாந்தி? கன்னி பொண்ணு வாந்தி எடுத்தா சும்மா, கல்யாணம் ஆன பொண்ணு வாந்தி எடுத்தா அம்மா. மாமா, அப்ப நான் வர்றேன். மாமா, இன்னொரு விஷயம், குழந்தைக்கு அமுல் டப்பா வாங்கி கொடுக்கலாம். அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இனிமே அப்பான்னு யாரப்பா சொல்றது? மாமா, நான் வர்றேன். ஏதோ ஊருக்கு பயந்துகிட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்ச மாப்பிள்ளை. மன்னிச்சிருங்க மச்சான், என் தங்கச்சி ஏத்துங்க. என் மகளை ஏத்துக்குங்க. சரி சரி, ஏத்துக்கிட்டேன். நீங்க போங்க, நான் கொஞ்சம் சிரிக்க போறேனே. இவ்வளவு நாளா இருந்து இன்னுமா சிரிச்சுக்காம இருக்கீங்க? நல்லா வாய் விட்டு சிரிங்கோ. ஏய், சிரிப்பு குடுறி. ஏய், சிரிப்பு குடுறீன்னா காளையா, இங்க உட்கார் வரேன். காளையா, நான் சொல்றதையே நல்லா புரிஞ்சுக்கிறேன். உன்னை போய் எல்லாரும் பைத்தியம்னு சொல்றாங்களே. இன்னும் ஏன் பைத்தியம் பிடிக்கிறேன்னா வருத்தப்படுறேன் தாய். ஏன் காளையா? மாணிமுத்தையாவை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டேனே, இந்த பாவத்துக்கு தண்டனையா நான் பைத்தியமானா கூட
வருத்தப்பட மாட்டேன் தாயி. கவலைப்படாத கடையா, நீ உதவி செஞ்சேன்னா மாரிமுத்துவையும் மறி குழந்தையும் சேர்த்து வைக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க தாயி. சர்வ, நம்ம பெரிய கருப்ப தேவருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சுல்ல? கொடுத்தாச்சுங்க. நாளைக்கு காலையில சுபகாரியம் நடக்கும்போது நான் வந்தா அபசுகுணமா தெரியும். அதனால தான் மறிக்குழந்தை இப்பவே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மறிக்குழந்து மேலதான் இருக்கா, போய் பாருமா. மறிக்குழந்து, மறிக்குழந்து, நான் மங்களா வந்திருக்கேன், கதவு தரமா? ஏமா இப்படி இருக்க? வா. மறிக்குழந்து, என்ன ஆச்சு? ஏன் இப்படி எழுதிருக்க? அக்கா, நீ பூவும் பொட்டும் இல்லாம இருக்கிறத பார்த்து பல நாள் நான் நெஞ்சுக்குள்ள குமுறி எழுதிருக்கேன். ஆனா இப்போ இந்த பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு நான் வாழ்நாள் பூரா அழுமாக்கா. மறிக்குழந்து, உயிரை மாரிமுத்துக்கிட்ட கொடுத்துட்டு உடம்ப இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க சொன்னா என்னால எப்படிக்கா முடியும்? மாரிமுத்த மறக்கணும்னா எனக்கு சாகரத்தை தவிர வேற வழியே தெரியலக்கா. மறிக்குழந்து, ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? இந்த முடிவைத்தான் மாரிமுத்துவும் எடுப்பா. இதுக்காக ஒருத்தர் விரும்புனீங்க. அன்னைக்கு ஊரை விட்டு ஓட துணிஞ்சியே, இப்ப அந்த துணிச்சல் எங்க போச்சு? நீ என்னக்கா சொல்ற? மறிக்குழந்து, மாரிமுத்து உனக்காக கம்மா கரையில காத்துக்கிட்டு இருப்பா. காளையங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாரிமுத்துவும் நீயும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுங்க. எப்படிக்கா இங்க இருந்து போக முடியும்? எப்படிடா கட்டுற? மாத்தி கட்டுறாத. மாணிக்கம் அண்ணே, எல்லாம் தயாரா இருக்குல்ல? எல்லாம் தயாரா இருக்குல்ல? மாரிமுத்தை கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வந்துடு. அண்ணா நீங்க? நான் மறி கொழுந்தோட நேரா கோயிலுக்கு வந்து சேர்ந்துறேன். நீ போ. சரிங்கண்ணா. விடியறதுக்குள்ள மறி கொழுந்து கழுத்துல மாரிமுத்த தாலி கட்டியே ஆகணும். ஆசீர்வாதம் பண்ணுக்கா. உன்னை ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்லம்மா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. அக்கா, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதம்மா. நீ பொறுப்பு. இத்தனை நாளும் நீ கேட்ப, நான் கொடுப்பேன். இப்ப நான் கேட்கிறேன், நீ கொடுப்பியம்மா? அக்கா, சரி, நேரம் ஆச்சு, நீ போ. பெரியவரே, பார்த்து வலுவா கட்டுங்க. ஐயா, நாளைக்கு நல்லா எரியணும், தெரியுதா? நெல்லுமா, நீ என் மக மாதிரி. நாளைக்கு கல்யாணத்துக்கு அவசியமா வந்துடணும். என்ன பாக்குற? புருஷன் கூட உடன்கட்டை ஏற வேண்டியவர் மனக்கோலத்தில் இருக்காளேன்னு பாக்குறியா? இத்தனை நாளா அவரோட நினைவு வெள்ள சேலையில இருந்த. ஆனா இப்ப அந்த 2 பிஞ்சு உள்ளங்களை காப்பாத்துறதுக்கு
இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட முறையிடலாம். நீ தெய்வம், நின்னுதான் கேட்ப. நாளைக்கு அவங்கள பிண கோலத்துல பார்க்காம இருக்கணும்னா நான் இந்த மன கோலத்தை ஏற்றுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. மருமத்தையா, மருமத்தையா, என்ன கடையா? மங்களம்மா உங்களை சீக்கிரம் காமகாரி போச்சாங்க. அங்கே உங்களுக்காக மறிக்க நம்ம காத்துக்கிட்டு இருக்காங்க. போங்கய்யா, சீக்கிரம் போங்கய்யா. தேடுறது வீரன் உன்னை அம்மா கோயிலுக்கு வர சொன்னாரு. என்ன போதிக்கிற? சீக்கிரமா போ, நான் மாலையோட வந்துடுறேன். ஐயா, வீரன் நம்ம ஊர் எல்லைக்குள்ள பூந்து யாரோ பொண்ணை தூக்கிட்டு போறாயா? அடியே, நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிருச்சு. மறிக்குழுந்து நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா. அடே, வீரன் என் பொண்ணு மட்டும் தூக்கிட்டு போலடா, இந்த கீழே ஒரு மானத்தையே தூக்கிட்டு போயிட்டான்டா. எந்திரீங்களா? எங்கடா மாரிமுத்து? மறிக்குழந்து மாரிமுத்து கோயிலுக்குள்ள இருக்காங்க. என்னடா சொல்றேன்? ஆமாண்ண, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? அப்போ இது மங்களம். அம்மா, 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 எந்திரிமா. என்னடா அது? மங்களம், மங்களம், மங்களம். ஐயோ, ஐயோ, தங்கச்சி. அக்கா, நாங்க வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆசை நிறைவேறத்துக்குள்ளேயே இப்படி அவசரப்பட்டுட்டியே. மாரிமுத்து, மறிக்கொண்ட கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் தாலியை கட்டு. இந்த நேரத்துலயா? நான் சொல்றது கேளுப்பா. என் தங்கச்சியை தான் நான் வாழ வைக்க முடியல. அவ ஆசைப்படி நீங்களாவது வாழணும். அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். போங்க, மறிக்கொண்டு போமா. போ, போங்க, போங்க. மங்களம், பூ, பொட்டு, பட்டு புடவை. டேய், எங்கடா மறிக்கொழுந்து?
பாவி, என் குடும்ப மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. இந்த ஊர் தெரியறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். மறுபடியும் இந்த ஊர் ஒண்ணு சேரத்துக்கு என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். என் பொண்ணு தண்டிக்கணும்னு தான் ஓடியாந்த. உன்னை கத்தியால குத்தணும்னு என் மனசால கூட நினைக்கலப்பா. என்ன மன்னிச்சிரு. ஐயா, உங்களை மன்னிக்கிறது இருக்கட்டும். முதல்ல இவங்க 2 பேரையும் மன்னிச்சு அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மறிகொழுந்து, மாரிமுத்து, போங்க. வீரா, உன் வம்சத்தையே அழிச்சிட்டு என் வாரிசை காப்பாத்திட்ட. அவங்களை நீதான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். மக்களா,